നമ്മൾ യേശുവേഗം വാനിൽ വരും ഞാനും കത്തന്മാരിൽ ചാടും സന്തോഷത്തിൻ കാലം പാടാം അന്നെല്ലാം മാറും ദൈവ തേജസ്സിന്മേൽ വരും ഭോഗം കെട്ടം മാറും പിന്മയ പോലാകും ഹല്ലേലൂയ ഗാനം പാടാം ഒന്നായി ചേർന്ന് പാടാം നമ്മൾ മുഖം വീണ്ടും ഞാൻ കാണും കത്തൻ കൂടെ വാഴുന്ന കാലം കത്തൻ മുഖം വീണ്ടും ഞാൻ കാണും ഒന്നായി ചേർന്ന് പാടാം നമ്മൾ യേശുവേഗം വാനിൽ വരും ദൂതൻ മത്തി ഞാൻ കത്തന്മാരിൽ ചാടും സന്തോഷത്തിൻ കാലം പാടാം
சகோதரி சாராய் ஜெபிப்பார்கள். நேசிக்கிறதான நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துற ஐயா. நன்றி விளையத்தோடு கூட கர்த்தரை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர ஐயா. இரக்கமுள்ளவரே மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஐயா. மன உருக்கமானவரே மை நன்றியோடு துதிக்கிறப்பா, மை ஸ்தோத்திரிக்கிற ஐயா. தகப்பனே மக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர ஐயா. இந்த நிமிஷம் வரையிலும் ஐயா ஸ்தோத்திரம் எங்களை காப்பாற்றி வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துற ஆண்டவரே மை துதிக்கிற ஐயா. முழு திருச்சபையும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஐயா. நேசிக்கிற பிள்ளைகளை தெய்வமே ஸ்தோத்திரம். எல்லா தீங்குக்கும் கர்த்தாவை விலக்கி மறைத்து அப்பா நம்முடைய கூடார மறைவுக்குள் எங்களை ஒழித்து வைத்து காப்பாற்றுகிறீரே மே நன்றியோடு மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஐயா. 1000-10,000 நாவுகள் இருந்தாலும் அப்பா உம்மை துதிப்பதற்கு போதாதே எஸ்தையா. என் இயேசுவுக்கு எதை கொடுக்க முடியும் ஐயா? எங்களையே கர்த்தருடைய கரங்களிலே நாதா காணிக்கை பொருளாய் அர்ப்பணித்து ஜீவபலியாய் கொடுத்து ஐயா என் ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ஐயா. என்னுடைய பாதத்திலே விழுந்து அப்பா பாதத்தை தொட்டு ஐயா இயேசுவே நன்றி உளிரத்தோடு துதிக்கிறோம். என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறோம் அப்பா. என்னுடைய முழு உள்ளத்தோடு கர்த்தரை துதிக்கிறோம் தகப்பனே அப்பா. மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஐயா. இந்த நாள் தேவ செய்தி அளிக்கிறதா என்னுடைய பிள்ளையுடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிற ஐயா. வல்லமையான பாத்திரமா எடுத்து பயன்படுத்துங்க நாதா. மே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ஐயா. கேட்கிறதான் எங்களுடைய உள்ளங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் மிகப்பெரிய ஆறுதலை அடைந்து கொள்ளத்தக்கதா தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஐயா. என் தெய்வம் கர்த்தா அந்த பூமியிலே ஐயா நற்செய்தியாய் கடந்து வந்தீரே மக்க நன்றி 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 ஐயா. நல்ல செய்தியை கொடுக்கிற நீங்க ஒருவர் தான் ஐயா தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஐயா. என் சத்தியத்தை கேட்டு தகப்பனே ஸ்தோத்திர ஐயா. நல்ல விசேஷத்தினாடி இருதயம் பொங்கி ஐயா தகப்பனே ஸ்தோத்திரம் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் வளர இன்னும் மகிமையடைய தகப்பனே காலையடைந்து இருக்கிற ஆண்டவரை துக்கத்தால் நிறைந்திருக்கிறதான எங்களுடைய பாத்திரத்தை கர்த்தருடைய ஆவியானவர் நிரம்பி வழியை செய்யப்பா. இந்த வேதத்தை கேட்கிற எங்களுடைய நெஞ்சங்கள் ஆண்டவரை தகப்பனே ஸ்தோத்திரம் ஒவ்வொரு இல்லமும் ஐயா கர்த்தருக்குள்ளாக பலனடையட்டும் ஐயா. கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சி அடையட்டும் ஐயா. எல்லா கண்ணீரும் எல்லா துன்பமும் துக்கமும் இயேசுவின் நாமத்திலே மறையட்டும் ஐயா. இந்த வேத வசனம் ஆண்டவரை ஒவ்வொருவரை ஆற்றி தேற்றி நடத்தட்டும் ஐயா. இந்த அன்பு கரங்களிலே வேதத்துக்கு நேராக எங்களை கொண்டு வந்து சிறையாக்குறோம் அப்பா. இந்த வசனத்தின் வல்லமை ஆண்டவரை எங்களை உயிர் வர செய்யட்டும் அப்பா தகப்பனே. இன்னும் ஒரு படி கூட வளர ஒரு படி கூட மேலான அனுபவத்துக்குள்ளாய் கடந்து வர ஐயா கர்த்தருக்குள்ளாக பலனடைய இயேசுவர் உன்னதத்தின் பலனை பெற்று பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு நாதா ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு சாட்சியாய் ஜீவிக்க உதவி செய்ய ஒரு நிமிஷமும் கர்த்தருக்கு ஜீவனுள்ள சாட்சியா நிற்க தேவன் உதவி செய்யுங்க ஐயா. இந்த உலகத்தின் துன்பம் எங்களை ஒன்றும் அணுக முடியாது ஐயா. ஒன்னும் எங்களை சேதப்படுத்ததப்பா தகப்பனே. பறந்து விரிந்த கரம் பட்சி போல் பறந்து காக்குற தெய்வமே அப்படி எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவ கரங்களை பொறுப்புணர்ச்சியோடு நாதா உடைய கரங்களை தந்து ஜெபிக்கிறோம் ஐயா. மிகுந்த பாரத்தோடு நாதா திருச்சபை மக்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற பிள்ளைகளுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. சிலுவை ரத்தத்துக்குள்ளாய் மகிமைக்குள்ளாய் வல்லமைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளுங்க ஐயா. தெய்வமே ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தருடைய ஆவியை தொடர்ந்து நடத்துங்கப்பா. நித்திய ராஜ்யத்துக்கு எங்களை சொந்தக்காரலாய் மாற்றி விடுங்கப்பா தகப்பனே. இப்படியா நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்ளையா எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வருகை நாளுக்கு உண்மையும் துப்புரவுமானவர்களாய் காணப்பட கர்த்தர் செய்யுங்க. பிறந்த பரிசுத்தாவே நடத்துங்கய்யா. எல்லா மகிமையும் கனமும் துதியும் கர்த்தருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுது வேத பாடம் வாசிக்கப்படும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் முடிய. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் முடிய. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நீங்கள் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில்
தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறார். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கமில்லாமலும் செய்யுங்கள். மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வாக்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். இது நிமித்தம் நீங்களும் மகிழ்ந்து என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதி சீக்கிரமாய் வரப்போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அங்கங்கே வீடுகளில் இருந்து ஆராதிக்க முடிய கர்த்தருடைய பிள்ளைகளாய் உங்களை குடும்பமாய் தேவன் ஆசீர்வதிப்பாக. இந்த கொள்ளை நோய் காலத்திலே பலவிதமான கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகள் இருந்தாலும் அதன் மத்தியில் தேவன் தாமே நம்மை இம்மட்டுமாக பாதுகாத்து வழி நடத்தி வந்திருக்கிறார். தொடர்ந்து அவர் நம்மை வழி நடத்த வல்லவராயிருக்க நானே காப்பாற்றுவேன், நானே தண்ணீர் பாய்ச்சுவேன், எல்லாவற்றையும் நானே செய்வேன் என்று நமக்கு தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறபடியினாலே கர்த்தருடைய பிள்ளைகள் சந்தோஷப்பட்டு கழிகூர்ந்து இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் வேதத்தில் ஒரு சின்ன பகுதியை நாம் வாசித்து தியானித்து ஜெபித்து முடிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பிலிப்பியருக்கு இந்த நிருபத்தை எழுதும்போது அவர் தூரமாக, சபையை விட்டு தூரமாக சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்தார். அங்கிருந்து இந்த நிருபத்தை எழுதினார். இப்பொழுது சபையை நடத்துவதற்கு மேய்ப்பன் இல்லை, அந்த ஊழியர் அங்கே இல்லை. இந்த சந்தர்ப்பத்தில் தான் அவர் இந்த வார்த்தைகளை கடிதம் மூலமாக சபைகள் ஒவ்வொன்றுக்கும் தெரியப்படுத்துகிறதாக இந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம். இங்கே அவர் மிக குறிப்பாக, முக்கியமாக சபைக்கு அவர் எழுதி தெரிவிக்கிற ஒரு விஷயம், நான் இப்பொழுது உங்கள் மத்தியிலே இல்லை, நீங்கள் அங்கங்கே இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இதுவரையிலும் நான் உங்களோடு கொடுத்த பல உபதேசங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், நடத்தி வந்திருக்கிறேன். இப்பொழுது உங்களை நான் முகமுகமாய் காண முடியாது. நான் இருக்கிற இடம் ஒன்று, நீங்கள் இருக்கிற இடம் ஒன்று. இந்த காலத்திலே என்னுடைய சிறையிருப்பை குறித்தோ நான் படுகிற வேதனைகளை குறித்தோ நீங்கள் மனம் சுமந்து போகக்கூடாது. இவைகளெல்லாம் கர்த்தருடைய நாம மகிமைக்காக நடக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்வது மாத்திரமல்ல, நான் இல்லாத போது, உங்களை நடத்துவதற்கு ஊழியர்கள் இல்லாத போது, சபை குடிவர்கள் இல்லாத போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது உங்களுக்கு நான் இந்த கடிதம் மூலமாக எழுதுகிறேன் என்று சொல்லி இந்த கடிதத்தை எழுதி அனுப்பினார். அவர் குறிப்பிடுகிற ஒரு மிக முக்கியமான காரியத்தை இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். அதில் 12ஆம் வசனத்தை படிப்போம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரம் என்று சொன்னால், இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபைக்கு வந்து அவங்களை நடத்தி கொண்டு வருகிறார். அவர் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறார்கள், உபதேசங்களுக்கு கீழ்ப்படுகிறார்கள். அவர் மத்தியில் அவர் இருக்கிறார், முகமுகமாய் பார்க்கிறார்கள், உபதேசத்தை கேட்கிறார்கள், கீழ்ப்படுகிறார்கள். அப்படி கீழ்ப்படுகிறபடியே நான் உங்கள் மத்தியில் இருக்கும்போது நீங்கள் எப்படி கீழ்ப்படிந்து நடந்தீர்களோ அப்படியே நான் தூரமாய் இருக்கிறேன். நான் இப்பொழுது தூரமாய் இருக்கிறேன். நீங்க என்ன பார்க்க முடியாது, நான் உங்களை பார்க்க முடியாது. நான் இப்பொழுது தூரமாய் இருக்கிறேன். நான் இப்ப தூரமாய் இருக்கும் போதும் அதிக பயத்தோடும், நல்ல கவனிக்கணும், இங்க தான் நம்ம படிக்க வேண்டிய காரியம். நான் பக்கத்தில் இருக்கும் போது இருந்ததை விட, உங்களோடு கூட சேர்ந்து நான் ஆராதனை கலந்து கொண்ட சமயங்களை விட தூரமாய் இப்பொழுது நீங்கள் இருக்கும்போது
அதிக பயத்துடனும் நடுக்கத்துடனும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். இது ஒண்ணுதான் திருச்சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த நாளிலே எழுதி அனுப்பின நிருபம். எண்ணத்தை பாருங்க. நோக்கம் என்ன? ஒரு திருச்சபையின் நடத்துகிறவருடைய நோக்கம், திருச்சபைக்குள்ளே வந்த மக்களுடைய நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும்? இப்ப நான் ஒரு ஊழியக்காரர் என்று சொன்னால் நானும் நீங்களும் ஒரே காரியத்தை தான் சிந்திக்க முடியும், ஒரே விதமான ஜீவியம் தான் செய்ய முடியும், ஒரே காரியத்தை தான் நாம் செய்ய முடியும், ஒரே காரியத்துக்காகத்தான் இந்த பூமியில ஜீவிக்க முடியும். அந்த ஒன்றைத்தான் திருச்சபைக்கு இங்கே குறிப்பிடுகிறார். நீங்க அங்கங்கே இருக்கிறீங்க, என்னை விட்டு தூரமா இருக்கிறீர்கள். இப்போ நீங்க செய்ய வேண்டியது என்ன? நீங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள். அப்போஸ்தலர் 2:47 படி ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை தான் தேவன் சபைக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்தார். அங்கே ஊழியர்களை வைத்தால் நடத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள், உண்மைதான். அந்த ரட்சிப்பை குறித்த அறிவு உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுகிறது. இன்னைக்கு திருச்சபைக்குள்ளே வந்த மக்கள் நம்ம யார் அப்படின்றதே மறந்துடுறாங்க. அதான் ரொம்ப முக்கியமான காரணம். நம்ம யார் என்பதை முதல்ல என்ன செய்யணும்? எப்போ நம்ம அறிந்து புரிந்து வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்ம யார்? இவருடைய வசனத்தின்படி, இவருடைய கடிதத்தின்படி நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்லது ரட்சிப்பை பெற்றவர்கள். எப்படி ரட்சிப்பை பெற்றோம்? எந்த கஷ்டமும் நம்ம படல. ரட்சிப்பை பெறுவதற்கு எந்த கஷ்டமும் படாமல் ரட்சிப்பு வந்துடுமா? இந்த ரட்சிப்பினுடைய அந்தஸ்து என்ன? ரட்சிப்பு என்றால் என்ன? நானும் நீங்களும் ரட்சிக்கப்படாவிட்டால் அந்த அர்த்தம் என்னன்னா அழிய போகிறோம் என்பது அர்த்தம். ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்று சொன்னால் அந்த அழிவில் இருந்து காப்பாற்றப்பட்டு விட்டோம் என்பது பொருள். ரட்சிக்கப்பட நிச்சயமா அழிஞ்சே போகும். அந்த அழிவு நித்திய அழிவு, ரட்சிப்பும் நித்திய ரட்சிப்பு தான். ஆகவேதான் எபிரேயர்கள் நிருபத்திலே வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரத்திலே இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஊழியக்காரன் பக்கத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட பயங்கரமான கொள்ளை நோய்கள் சுற்றி வந்தாலும், நம்மை சூழ்ந்து பலவிதமான சூழ்நிலைகள் மோசமாக இருந்தாலும் நம்ம ஒன்றை மாத்திரம் மறந்துடக்கூடாது. இயேசு எனக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பை குறித்த ஒரு சிந்தனை தான் இருக்கணுமா? இன்னைக்கு பாருங்க, எங்க பார்த்தாலும் இந்த கொள்ளை நோயை குறித்த பேச்சு தான், சிந்தை தான் எல்லாருக்கும். அதனால ஒரு பயம், ஒரு திகில், என்ன ஆக போகிறது? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் உலக மக்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், நான் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனே, கொரோனா வந்தா என்ன, என்ன வந்தா என்ன, மரணம் வந்தானே, நான் தான் அழிவிலிருந்து மீட்கப்பட்டு விட்டேனே. அதனால இந்த கொள்ளை நோய்களையோ நம்மை சூழ்ந்து இருக்கிறதான பலவிதமான விசித்திரமான அல்லது நம்ம நினைக்காத பல பயங்கரமான சம்பவங்களும் நடந்தாலும் அவைகளையே குறித்து சிந்தித்துக் கொண்டிருப்பதல்ல. சிந்திக்கலாம், அவைகளுக்காக ஜெபிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா அதுவே நம்முடைய மூளையிலே வந்து அது ஸ்டோர் ஆகிவிடக்கூடாது. அதுவே நம்முடைய சிந்தையாக கூடாது. ரட்சிக்கப்பட்ட ஜனம் அதை சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம திருச்சபையில் இருக்கிற மக்களுக்கு ஒரே ஒரு சிந்தை தான் என்ன இருக்கணும்? எனக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை தேவன் கொடுத்திருக்கிறார், அது நிறைவேற வேண்டும். அதான் என்னன்னு சொல்லிக் கொடுப்பாரு. இந்த ரட்சிப்பு நிறைவேற வேண்டும், அதுக்கு நான் பிரயாசம் எடுக்க வேண்டும். அப்ப ரட்சிப்பை குறித்த சிந்தை இருந்தால் தான் அது நிறைவேறுவதற்கான பிரயாசங்களை நாம் எடுப்போம். இன்னைக்கு மக்கள் மத்தியில் எங்க பார்த்தாலும் ரட்சிப்பை குறித்த ஞாபகம் இல்லை. ஆலயத்துக்கு வந்தாலும் ஆண்டவரே கொரோனாவை மாற்றுங்க, ஆண்டவரே கொள்ளை நோயை மாற்றுங்க. ஜெபம் பண்ண வேண்டாம்னு சொல்லல, ஆனால் அதுவே நம்முடைய சிந்தையா இருக்கக்கூடாது. தேசம் அழியாதபடி ஜெபிக்கணும், சபை அழியாதபடி ஜெபிக்கணும்,
ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்பட ஜெபிக்கணும். ரட்சிப்பை பெற்ற நாம், அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் இந்த பூமியில கிடையாது. அப்பேற்பட்ட ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம் நாம். நமக்கு ஒப்பாக யாருமே இந்த பூமியில கிடையாது. ஏன்னா நாம் அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டவர்கள். நமக்கு அழிவு இல்லை, நம்ம அழியாமைக்குள்ளே போகிறவர்கள், நித்திய நித்தியமாக நாம் ஜீவிக்க போகிறவர்கள். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். அதான் திருச்சபையினுடைய அந்தஸ்து, அதான் ஆவிக்குரிய சபையினுடைய அந்தஸ்து. அதனால அவர் எழுதுகிறார், நீங்க ஏன் கட்டுகளை குறித்து நீங்க பார்க்க வேண்டாம். ஐயோ ஊழியர்களே நினைக்க வேண்டாம், அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார் நினைக்க வேண்டாம், அது நல்ல ஊழியர் செத்து போயிட்டாரு இந்த கொரோனாவில் நீங்க நினைக்க வேண்டாம். நீங்கள் உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அவர் சொல்றார், நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் பானபலியா வார்க்கப்பட்டு போனாலும் பிரச்சனை இல்லை, நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போயிருவேன். நீங்களும் என்னை போல சந்தோஷப்பட வேண்டும். அதற்காக இந்த சூழ்நிலையில நான் பக்கத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உங்களுடைய சிந்தை என்னவாக இருக்க வேண்டும்? எனக்காக ஜெபம் பண்ணுங்க வேண்டான்னு சொல்லல, தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க வேண்டான்னு சொல்லல, ஆனால் உங்களுக்கு நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு. அப்போ இந்த ரட்சிப்பை குறித்த சிந்தை ஏன் மக்களுக்கு வரலன்னா, இலவசமாக கஷ்டப்படாம பெற்றுக்கொண்டாங்க. எப்படி பெற்றுக்கொண்டாங்க? ரோமர் 10 படியெல்லாம் வாசிக்கிறோம். ரட்சிப்புண்டாக இதயத்தில் விசுவாசிக்கப்படும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கிறோம். அதனால் நமக்கு ரட்சிப்பு வருகிறது. விசுவாசத்தினாலே கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். நம்ம வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். நீங்க எந்த விலைக்கிரமும் கொடுக்கல. ஆனால் இந்த ரட்சிப்பு பெரிய ரட்சிப்பு என்று சொல்ல காரணம் என்னவென்றால், அதற்கென்று விலைக்கரையும் கொடுத்தவர் ஒருவர் உண்டு. நம்ம கொடுக்க முடியாத விலைக்கரையத்தை கர்த்தராகிய இயேசு அவர் கொடுத்து விட்டார். சொந்த ரத்தத்தை விலைக்கரையமாக விலையேறப்பட்ட அந்த ரத்தம், விலை மதிப்பிட முடியாது, என்றைக்கும் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிற ஜீவன் உள்ள மகா பரிசுத்த ரத்தம், மகா பரிசுத்த ரத்தம். அதை விலைக்கரையமாக செலுத்தி நமக்கு இதை இலவசமாக விசுவாசத்தினாலே அவருடைய கிருபையை கொண்டு நீ ரட்சிக்கப்பட்டு விட்டாய். ஏன்னா அவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக மட்டும் பார்த்துக்கங்க, எவ்வளவு லேசாக கிடைச்சிருக்கும் பாருங்க. ரட்சிப்பு பெரியது, அந்த விலையும் பெரியது, யாருமே கொடுக்க முடியாது. அதை இன்னொருவர் கொடுத்து விட்டார். இயேசு நமக்காக இந்த விலைக்கரையத்தை செலுத்தி விட்டார். அதனாலதான் இவ்வளவு லேசாக இந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். அழியாமை பெற்றுக் கொள்ளும்படியாக இந்த ரட்சிப்பு என்கிறதான அந்த மேலான ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். அப்படியானால் முதலாவது ரட்சிப்பை குறித்து ஜனங்கள் அறிய வேண்டும். நான் பெற்றிருக்கிற ரட்சிப்பு சாதாரண ரட்சிப்பு அல்ல, விலையேற பெற்ற ரட்சிப்பு. ஒரு பொருள் உங்களுக்கு கிடைத்து விட்டது என்று வைத்துக் கொள்வோம், விலையேற பெற்ற பொருள். அதை பெற்றுக்கொண்ட உடனேயே அதை கவனிக்காமல் இருப்போமா? தினந்தோறும் ரொம்ப பத்திரமா பாதுகாப்போம், அதை பாதுகாப்போம். பரவாயில்ல, எங்கேயும் கிடந்து போது விட்டுருமா? விடமாட்டோம். இதே போலதான் அந்த விலையை குறித்த அறிவில்லாததினாலே, ரட்சிப்பினுடைய மதிப்பை குறித்த அறிவில்லாதனால்தான் இன்றைக்கு மக்கள் அதை மறந்து விடுகிறார்கள், எதுக்காகவோ பிரயாசப்படுகிறார்கள். அதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். வாசிங்க ஒரு வசனத்தை. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். இன்னைக்கு பாருங்க, ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறோம், ஆனா கர்த்தருக்கு பயப்படுறோமா? இல்லை. கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ள வேண்டும். யார் தெரிந்து கொள்ளணும்? ரட்சிக்கப்பட்ட நான்.
என்னுடைய ரட்சிப்பு நிறைவேற வேண்டுமானால் முதல்ல எனக்குள்ள என்ன வரணும்? கர்த்தருக்கு பயப்படுகிற ரட்சிக்கப்பட்ட ஜனம் சபைக்குள்ளே வந்தாச்சுன்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீங்க சபைக்குள்ள வந்தாச்சுன்னா, முதலாவது நீங்க அறிந்து கொள்ள வேண்டியது, ஒரு பெரிய ரட்சிப்பு எனக்கு கொடுத்திருக்கிறார், இது நிறைவேறணும், இந்த ரட்சிப்பு கடைசி வரைக்கும் எனக்குள்ள இருக்கணும், அது பூரணம் அடையணும், அந்த நித்திய ரட்சிப்புக்கு நான் பாத்திரவானாகணும், அந்த பூமியில ஜீவிக்கிற வரைக்கும் இதை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமானால், இதை நிறைவேற்ற வேண்டுமானால், என் வாழ்க்கையில் அதை நிறைவேற்றி பூரணப்படுத்த வேண்டுமானால் கர்த்தருக்கு பயப்படுதலை நான் தெரிந்து கொள்கிறேன். ரொம்ப முக்கியம். ரட்சிப்பு வர தெரியல, அதனால்தான் கர்த்தருக்கு பயப்படுகிறதை தெரிந்து கொள்ளவில்லை. அதுக்கு முதல் பகுதி என்ன எழுதி இருக்கிறது? அதுலேதான் அந்த வசனத்தை படிங்க. அவர்கள் அறிவை வெறுத்தார்கள். நல்லா கவனிங்க. தீமையை வெறுப்பதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் காரணம் என்னன்னா, கர்த்தரை குறித்தான அறிவு, ஒரு ஆத்மீக அறிவு, தெய்வீக அறிவு, அதை மக்கள் வெறுக்கிறார்கள். அது வேண்டாம். அதனாலதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அவர்கள் தெரிந்து கொள்ளாமலே போறாங்க. என்னைக்கு ஆத்மீக அறிவை ஒரு மனுஷன் வெறுக்கிறானோ அன்னைக்கே அவனுக்கு தெய்வ பயம் இல்லைன்னு அர்த்தம். நீங்க ரட்சிக்கப்பட்டாலும் சரி. இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி சபைக்குள்ளே வருகிறவர்களுக்கு ரட்சிப்பை குறித்த கவலை கிடையாது. அது எதுக்காக நம்ம பெற்றிருக்கோம், அதனுடைய அந்தஸ்து என்ன, அதனால நம்முடைய பின் நிலைமை என்ன, அது எனக்கு என்ன செய்கிறது, இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அதனாலதான் ஜனங்கள் ரட்சிப்பை குறித்து நினைக்காமல் எதையோ கேட்கிறாங்க. வாசிக்கலாம். பிரசங்கியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிக்கலாம். ஒருவன் ஒண்டிக்காரனாய் இருக்கிறான், அவனுக்கு உடனாளியும் இல்லை, அவனுக்கு பிள்ளையும் சகோதரனும் இல்லை. சரி, அப்படி இருந்தும் அவன் படும் பிரயாசத்துக்கு முடிவில்லை. பாருங்க, ஒருவன் ஒத்தையா இருக்கான், அவனுக்கு எந்த பாரமும் கிடையாது. வேலை செய்ய வேண்டியது, சாப்பிட வேண்டியது, மிச்சம் இருக்க சேகரித்து வைக்க வேண்டியது. என்ன எழுதிய வாசிங்க. ஒருவன் ஒண்டிக்காரனா இருக்கிறான், ஒத்தையா இருக்கிறான், அவனுக்கு உடனாளியும் இல்லை, அவனுக்கு உடனாளியும் இல்லை, உடன் யாரும் கிடையாது, அவனுக்கு பிள்ளையும் சகோதரனும் கிடையாது. அப்படி இருந்தும் அவன் படும் பிரயாசத்துக்கு முடிவில்லை. அவன் கண்ணு ஐஸ்வர்யத்தால் திருப்தியாவதில்லை. நான் ஒரு நன்மையும் ஒத்தையா இருக்கிறான், ஆனா பிரயாசப்படுகிறான். எதுக்கு பிரயாசப்படுறான்? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறான். சரி, ரைட்டு, இருக்கட்டும். ஆனா அதுல திருப்தி இல்லை. நான் ஒரு நன்மையும் அனுபவியாமல் யாருக்காக பிரயாசப்படுகிறேன் என்று. நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. யாருக்காக அவன் பிரயாசப்படுகிறான் என்று அவன் சிந்திப்பதில்லை. நல்லா கவனிங்க. இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் தான் பல காரியங்களுக்காக பிரயாசப்படுகிறான், பல காரியங்களை செய்கிறான். இது யாருக்காக, எதற்காக? இது தெரியாமல் ஒருவன் பிரயாசப்பட்டால் அதனால அவனுக்கு என்ன லாபம்? அதனாலதான் அவர் அங்கே எழுதுகிறார், எல்லாம் மாயை. அப்படிதான் எழுதியிருக்காரு. வாசிங்க. யாருக்காக பிரயாசப்படுறேன் என்று அவன் சிந்திக்கிறதும் இல்லை. இதுவும் மாயை, தீராத தொல்லை. பாருங்க, இந்த உலகத்திலே நான் எதற்காக பிரயாசப்படுகிறேன், எதற்காக வாழுகிறேன், எதற்காக பாடுபடுகிறேன், யாருக்காக பாடுபடுகிறேன், எல்லாமே நமக்காக. ஒன்னே வேற யாருக்காகவும் செய்யறதில்லை. ஐஸ்வர்யத்தை சம்பாதிச்சாலும் நமக்காக தான் பண்றோம், அடுத்தவங்களுக்காக பண்றோம். ஆனா அது அடுத்தவங்களுக்கு ஆய்ப்பு நீ நம்ம போன வைப்பாடு. ஆனா எண்ணம், நம்முடைய சிந்தை என்ன, என்ன காரியத்திற்காக நான் பிரயாசப்படுகிறேன், அது ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் தான் கவனிக்கணும். என் ரட்சிப்பு நிறையா நான் பிரயாசப்படுகிறேன், அப்பதான் அடுத்த காரியம் பண்ணலாம். இந்த ரட்சிப்பு நிறைய பிரயாசப்படுத்த மக்கள் இந்த ரட்சிப்பை குறித்த
இந்த அறிவில்லாதனால ஒரு வசனத்தை கூட படிக்கலாம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம். ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம். ஏழைகளின் வறுமை அவர்களை கலங்க பண்ணும். நீதிமானுடைய பிரயாசம், நல்ல கவனிச்சிங்க, நீதிமானுடைய பிரயாசம் ஜீவன் என்றும் துன்மார்க்கனுடைய பிரயாசத்தினுடைய விளைவோ பாவத்தையும் அழிவையும் பிறப்பிக்கும். பாவம் இருந்தா அழிவு பிறந்துடும். பாவத்தின் சம்பளமே மரணம் தான். நீதிமானுடைய பிரயாசம் ஜீவன் அப்படின்னு அர்த்தம் என்ன? நீதிமான் தன் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறான். அவனுக்கு தெரியும் அதுதான் ஜீவன். அப்படி இந்த ரட்சிப்பு போயிடக்கூடாது என்னை விட்டு. அது விலையேறப்பட்டது, அது ஜீவன். அதுக்காக நான் என்ன பிரயாசப்பட்டாலும் அது அதற்காகவே இருக்க வேண்டும். அதான் நீதிமானுடைய பிரயாசம். துன்மார்க்கனுக்கு அதுக்காக அவன் வேற எதுக்கெல்லாம பிரயாசப்படுவான். அது எல்லாம் அவனுக்கு அழிவை கொண்டு வருகிறது, பாவத்தை கொண்டு வருகிறது, பாவத்தால் வரும் அழிவையும் கொண்டு வருகிறது. ஆகவே ரட்சிப்பு இலவசமாய் கிடைத்தது என்று சொல்லி அதை நாம் ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு காரியமாக எண்ணக்கூடாது. அதற்கென்று விலை கரையும் செலுத்தப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியாது, அவர் செலுத்தினவருக்கு தான் தெரியும் என்ன ரேட்டுன்னு சொல்லி. அவ்வளவு விலையேறப்பட்ட ஒரு ரட்சிப்பு. இதை குறித்து கவலையற்றிருப்பாயானால், இதை நிறைவேற்றுவதற்கு நீ பிரயாசப்படாமல் இருப்பாயானால், அதை இந்த காலத்தில் செய்யாமல் இருப்பாயானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் அல்லது அழிவுக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இந்த கொள்ளை நோயெல்லாம் வர அழிவு அல்ல, நான் அந்த அழிவெல்லாம் சொல்லலை. அதுக்கப்புறம் நித்திய நரகத்திலே தள்ளப்பட்டு நித்திய அழிவை பெறப்போகிறோமே, அந்த அழிவு தான் இந்த ரட்சிப்புக்கு பிரயாசம் எடுக்காட்ட கிடைக்கிற அழிவு. மறந்துவிடாது. பவுல் என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், வாசிங்க 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். பவுல் சொல்றது பாருங்க, யாரு ரட்சிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு சபையில் இருக்கிறவங்க. இந்த ரட்சிப்பை எப்படித்தான் நமக்கு கொடுக்க கடைசியில நித்திய மகிமையோடு அதை பெற்று, அதுதான் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். எப்படி நம்ம ஜெபிக்கணும்? ஆண்டவரே எனக்கு இலவசமாக கொடுத்துட்டு இங்க ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பை நான் கர்த்தருடைய சமூகத்துக்குள் வரும்போது நித்திய மகிமையோடு நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது பெற்றுக்கொள்ள, அப்படி நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளத்தான் அவர் எழுதுகிறார், நீங்க நித்திய மகிமையோடு இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள பயத்தோடும் நடுக்கத்தோடும் பிரயாசப்படுங்கள். அல்லேலூயா. இங்கே நம்ம தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஒரு சபையில சேர்ந்திருப்பதின் நோக்கம், ஏன் ரட்சிக்கப்படுகிற ஜனத்தை கர்த்தர் கரையில சபையில சேர்க்கிறார். இந்த சபையில சேர்க்கப்பட்டு இந்த ரட்சிப்பு அவங்களுக்கு பூரணப்பட்டு அதை அவர் நித்திய மகிமையோடு பெற்றுக் கொள்வதற்காக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை விளக்குவதற்கு தான், அவர் சொல்லிக் கொடுப்பதற்கு தான், அல்லது சத்தியத்தை அதற்கான சத்தியங்களை அறிந்து ஜீவிப்பதற்கு தான் சபையில் கொண்டு வந்து வைக்கிறார். வேற எந்ததுக்காகவும் கிடையாது. ஆகவே நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற வேண்டுமானால், அதை நித்திய மகிமையோடு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அது நித்திய ரட்சிப்பாக அது பூரணப்பட வேண்டுமானால், இன்றைக்கு பெற்றிருக்கிற ரட்சிப்பு நித்திய ரட்சிப்பா பூரணப்படணும் பட வேண்டுமானால், நாம் இந்த உலகத்தில் செய்கிற காரியம், படுகிற பிரயாசங்கள், எடுத்துக்கொள்ளுகிற பிரயாசங்கள், இந்த ரட்சிப்புக்காக என்னென்ன சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் எடுத்துக்கொள்ளுகிற பிரயாசங்கள், கிரியைகள் எல்லாமே பயத்தோடு நடுக்கத்தோடு செய்யப்பட வேண்டும். நீங்க பயத்தோடும் நடுக்கத்தோடும், அதனால்தான் பயத்தை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள் எனக்கு அறிவில்லாதனால. நாம் முதலாவது பயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் என்ன வாசிக்கிறோம்? வாசிக்கலாம் ஒரு வசனத்தை
அதிகாரம் ஏசாயா 66 அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிக்கலாம். என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால், தேவனுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினாலே இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளெல்லாம் உண்டாயிருக்கிறது கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு, நல்லா கவனிச்சு பாருங்க, சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். பாத்தீங்களா? சபைக்குள்ளே வந்துட்டா பயமும் நடுக்கமும் எதுல வரணும்? எல்லாவற்றையும் உண்டாக்கி, மரணத்தையும் ஜீவனையும் உண்டாக்கி, நரகத்தையும் பாதாளத்தையும் பரலோகத்தையும் உண்டாக்கி வைத்திருக்கிற தேவாதி தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன செய்யணும்? நம்ம நடுங்க வேண்டும், பயந்து நடுங்கணும். சங்கீதம் 119 120ஆம் வசனத்தை படிக்கலாம். 120ஆம் வசனம். உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது. உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு பயப்படுகிறேன். பாத்தீங்களா? ரட்சிப்பு எதுக்காக? நியாய தீர்ப்பிலே ஆக்கினை தீர்ப்பு அடையாமல் இருப்பதற்காக. அப்படியே நியாய தீர்ப்புகள் எல்லாம் நீதி உள்ளது. அப்படியே வசனம் எல்லாம் நீதியும் நியாயம் நிறைந்தது. அப்படியே வசனத்தினால் தான் நியாயம் தீர்க்க போகிறார். அதனாலதான் உம்முடைய நியாய தீர்ப்புக்கு பயந்து நடுங்குகிறேன். அதுல 161ஆம் வசனத்தை கூட படிக்கலாம். பிரபுக்கள் காரணமில்லாமல் துன்பப்படுத்தினார்கள். சரி, ஆனாலும் என் இருதயம் ஒரு வசனத்திற்கே பயப்படும். பாத்தீங்களா? பிரபுக்கள் காரணமில்லாமல் துன்பப்படுத்தி, நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரணம் இருக்காது. இங்கே பிரபுக்கள் என்கிற இடத்திலே மனுஷர்களையும் குறிக்கலாம், மனுஷர்கள் மூலமாக சத்ருவாகிய சாத்தானையும் குறிக்கலாம். யார் மூலமாகவாது, எந்த சந்தர்ப்பத்தின் மூலமாகவாது ஒரு காரணம் இல்லாமல் என்னை பகைத்து எனக்கு விரோதமாக எழுப்பி பல காரியங்களையும் செய்கிறார். இது இன்னைக்கு நடந்துட்டு தான் இருக்கு. ஒண்ணுமே செய்திருக்க மாட்டோம். ஆனாலும் நமக்கு விரோதமாக எழுப்பி இருக்கிறவர்கள் இருப்பார். அந்த சூழ்நிலையிலையும் இவர் என்ன செய்தாராம்? வாசிக்கலாம். ஆனாலும் என் இருதயம் உமது வசனத்திற்கே பயப்படுகிறது. பாத்தீங்களா? நான் தப்பே பண்ணல, எனக்கு விரோதமா பல காரியங்கள் செய்யப்படுகிறது, ஆனாலும் என் இருதயம் உம்முடைய வசனத்துக்கு தான் பயப்படுது. ஏன் இப்படி? எனக்கு முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறாங்களே, உடனே அவங்களை அழிச்சு போடும் அல்லது அவங்களுக்கு விரோதமா நானும் திரும்ப அவங்க செய்த மாதிரி செய்யணும் அப்படின்னு செய்ய முடியாது. ஏன்? வசனத்துக்கு நடுங்குகிறேன். உங்களுடைய வசனம் எனக்கு அப்படி கற்றுக் கொடுக்கல. அவங்க செய்யற மாதிரி செய்யும் சொல்லல, தீமைக்கு தீமை செய்யும் சொல்லல, உதாசனத்துக்கு உதாசனம் செய்யும் சொல்லல. தீமைக்கு பதிலாக நன்மை செய். உன்னை விரோதிக்கிறவர்களுக்கு நீ ஜெபம் பண்ணு, அவங்க பசியா அந்த ஆகாரம் கொடு. இந்த வசனத்துக்கெல்லாம் நடுங்குகிறேன் ஐயா என்று சொல்லுகிறார். ஏன்? எதுக்காக அந்த வசனத்துக்குள்ள நடுங்கணும்? தேவ கற்பனைகளுக்கு, கட்டளைகளுக்கு, சத்தியங்களுக்கு ஏன் கீழ்ப்படியணும்? ஏன் அதுக்கு பயப்படணும்? உன் ரட்சிப்பு அதன் மூலமாகத்தான் நிறைவேறப் போகிறது. நித்திய மகிமையோடு ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தைகளுக்கு, கற்பனைகளுக்கு, கட்டளைகளுக்கு, அவர் கொடுக்கிற சத்தியங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து பயந்து நடுங்க வேண்டும். அவர்களை நோக்கி பார்ப்பா. அவர்களுக்கு தான் இந்த ரட்சிப்பு நித்திய மகிமையோடு கிடைக்க போகிறது. அதுதான் நித்திய ஜீவன். அதுதான் நித்திய ஜீவனை கொண்டு வரும். ஆகவே ரட்சிப்பு நிறைவேற பயத்தோடும் நடுக்கத்தோடும் பிரயாசப்படுங்க. ஆராதிக்கிறோம். எப்படி ஆராதிக்கணும்? எதுக்காக ஆராதிக்கணும்? ரட்சிப்பு நிறைவேற. கவனிக்கணும். ரட்சிக்கப்பட்ட ஜனம் ஏதோ நான் ஆராதிக்கணும், தேவன் மாத்திரம் மகிமைப்படுறதா நீங்க நினைச்சக்கூடாது. தேவன் மகிமைப்பட்டதான் நமக்கு ரட்சிப்பு நிறைவேறும். ஆனா அதனுடைய ஆழத்தை நீங்கள் பார்க்கணும். தேவன் மகிமைப்படுகிறார். அவர் மகிமைப்படுகிறார். எனக்கு என்ன லாபம்? அவர் மகிமைப்படும் போது, நான் அவரை மகிமைப்படுத்தும் போது உண்மையோடு, ஆவியோடு, பரிசுத்தத்தோடு என் தேவனை நான் ஆராதிப்பது அவருக்கு மகிமைக்காக மட்டுமல்ல, அவர் மகிமைப்படுகிறதுனாலே என் ரட்சிப்பு நிறைவேறுகிறது. நான் பிரசங்கம் பண்ணுகிறேன்,
ஊழியம் செய்கிறது எதுக்காக? கர்த்தருடைய ஊழியம் தான். அவனை கனம் பண்ணுகிறார், இல்லைன்னு சொல்லல. எதுக்காக? நான் ஊழியம் செய்வது என் ரட்சிப்பு நிறைவேற. அதுக்கு தான் இவ்வளவு பிரயாசப்பட்டு ஊழியம் செய்யறோம். அதுக்கு தான் பிரயாசப்படுகிறோம். என்னுடைய வாயின் வார்த்தைகள், என்னுடைய பிரசங்கங்கள், அறிவுரைகள், புத்திமதிகள் எல்லாம் என் ரட்சிப்பு முதல்ல நிறைவேறணும். இதை கேட்கிறவங்க ரட்சிப்பு என்ன செய்யணும்? நிறைவேற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இவைகளெல்லாம் சொன்னா ரட்சிப்பு நிறைவேற பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்களுடைய கிரியைகளை செய்ய பிரயாசப்படுங்க. நீங்க என்னென்ன காரியம் செய்றீங்களோ எல்லாம் உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற என்பதற்காக செய்கிறோம் என்ற எண்ணம் வந்துவிட்டால் அங்கு பயமும் இருக்கும், நடுக்கமும் இருக்கும். இல்லை, நான் யாருக்கோ செய்கிறேன், என்னால் செய்யறதால எனக்கு பெரிய மதிப்பு, நான் ஊழியம் செய்யறதால எனக்கு பெரிய கனம் கிடைக்கும். இல்லை இல்லை, என் ரட்சிப்பு நிறைவேறுவதற்காக நான் இதை செய்கிறேன். இங்கதான் பயமும் நடுக்கம் வருகிறது. பாருங்க, ஆராதனையில் பயம் கிடையாது, நடுக்கம் இல்லை. சரியான சமயத்துக்கு ஆராதனைக்கு வர்றதில்லை. ஆனா இன்னைக்கு கொள்ளை நோய் வந்தாச்சு. ஐயோ, ஆலயம் திறக்கலே, எங்க பாஸ்டர் திறக்க மாட்டேன்றாரு, மற்றவங்களாம் திறந்துட்டாங்களே. இல்லை, திறந்திருக்கிற நேரத்தில் எப்படி வந்தோம்? இதெல்லாம் படிக்கிறதுக்கு தான் கொஞ்ச நாள் ஆண்டு கால தவணை வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆலயம் திறந்திருக்கும் போது எவ்வளவு நடுக்கத்தோட வந்தோம், எவ்வளவு பயத்தோட வந்தோம், எவ்வளவு பரிசுத்தத்தோட வந்த தேவனை ஆராதிச்சோம். எதுக்காக நீ ஆராதனைக்கு வருகிறாய்? உன் ரட்சிப்பு நிறைவேறுவதற்காக. அதனால தான் பவுல் சொல்றாரு, நான் பக்கத்தில் இருந்தால் மட்டும் பத்தான், இருக்கிற நேரம் மட்டும் இல்லை, அப்ப தூரத்தில் இருக்கிறேன். இந்த காலம் உங்களுடைய காலம். உன் ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு பிரயாசப்படு. அதற்காக பயத்தோடு நடுக்கத்தோடு வாழ ஒரு காலத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்துவோம். என் ரட்சிப்பு நிறைவேறுவதற்காக நான் இந்த பூமியில் எனக்கு தேவன் கொடுத்த வாழ்வை நான் விருதாவாக்கி விடக்கூடாது. என் ரட்சிப்பை நான் இழந்துவிடக்கூடாது. அது நிறைவேறணும். அது நித்திய மகிமையோடு நான் பெற்றுக்கொள்ளணும். கர்த்தருடைய நாளிலே அது எனக்கு தலையில அலங்காரமாக இருக்கணும், கிரீடமாக இருக்கணும், தலை சீராவாக இருக்கணும். தேவன் கிரீடமாக தலையில நீதியின் கிரீடமாக வைக்கணும். அதற்காக இந்த உலகத்தில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க வாழ்நாளிலே நான் எல்லா பிரயாசத்தையும், நான் செய்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரீரமாக வேலை செய்கிறேன். வேலை செய்யல ஏன் உண்மையா இருக்கிறோம்? ஏன் கர்த்தருக்கு பயந்து நடக்கணும்? ரட்சிப்பு நிறைவேற. வெறும் நல்ல பேருக்காக மட்டுமல்ல, நல்ல பேர் கிடைக்கும், உத்தியோகம், வேளாண் உத்தியோகம் கிடைக்கும், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை நீங்க கணக்கில் எடுக்க கூடாது. நான் இதை செய்வது வெறும் சரீர பிரகாரத்துக்காக மட்டும் நான் உண்மையா இருக்கல, சத்தியத்தின்படி நடக்கல. என் ரட்சிப்பு நிறைவேறுவதற்காக நான் இதை செய்கிறேன். அதைத்தான் நீங்க என்ன செய்தாலும், என்ன பிரயாசம் எடுத்தாலும் என் ரட்சிப்பு நிறைவேறுவதற்காக செய்கிறேன் என்ற பயத்தோடு நடுக்கத்தோடு நாம் செய்யும் போது, அந்த எண்ணத்தோடு செய்யும் போது அந்த பயமும் நடுக்கமும் வரும். வேத வசனத்தை ஆராய்கிறோம், கேட்கிறோம், எல்லாம் பயத்தோடு நடுக்கத்தோடு கேட்கணும். அதை கை கொள்ளுகிறோம் பயத்தோடு நடுக்கத்தோட, ஆராதிக்கிறோம் பயத்தோடு நடுக்கத்தோட, உலக பிரகாரமான வேலைக்கு போகிறோம் பயத்தோடு நடுக்கத்தோட, வசனத்துக்கு நடுக்கி உண்மை உத்தமாய் வேலையில் இருக்கணும். சரீர பிரகாரமான குடும்ப வாழ்க்கை கவனம். குடும்பமாக ரட்சிப்பை பெறணுமா வேண்டாமா? குடும்பமாக வந்து பூரணமான ரட்சிப்பை நம்ம அனுபவிக்கணுமா வேண்டாமா? பெற்றிருக்கிற ரட்சிப்பு போதாது, இது நிறைவேறணுமே, நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளணுமே என்கிற எண்ணம் குடும்பத்தில் எல்லாருக்கும் வரணும். குடும்பமாக என் ரட்சிப்பு நிறைவேற இன்னையிலிருந்து பயத்தோடு நடுக்கத்தோடு காரியங்களை செய்வேன். குடும்ப வாழ்க்கை பயத்தோடு நடுக்கத்தோடு நடத்துவேன். என் பிள்ளைகள் பயத்தோடு நடுக்கத்தோடு நடக்கணும். இந்த சிந்தை நமக்கு இருக்கணும். ரட்சிப்பை குறித்த சிந்தை எல்லாருக்கும் தனித்தனியாய் உண்டாயிருக்க வேண்டும். ரட்சிப்பை குறித்த சிந்தை மட்டுமல்ல, அந்த ரட்சிப்பு எப்படிப்பட்டது என்று உணர்ந்து அது நிறைவேறுவதற்கு நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? நான் இப்பொழுது செய்கிற காரியமெல்லாம் என் ரட்சிப்பு நிறைவேறுவதற்காகவே பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். அதனாலதான் நான் உண்மையாய் உத்தமமாய் பயத்தோடு நடுக்கத்தோடு தேவ வசனத்துக்கும் தேவ வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறேன் என்கிற அனுபவம் தான் இன்றைக்கு தேவை. அதைத்தான் அப்படி எழுதினார். ரட்சிப்பு நிறைவேற பயத்தோடும் நடுக்கத்தோடும் பிரயாசப்படுங்கள். அப்போ 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிக்கலாம்.
பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைவான். நல்லா கவனிங்க. இந்த பிரயாசப்பட்டு பலன் அடைகிறவன், நீங்க உலக பிரகாரமா எடுத்துங்க, பிரயாசப்பட்டு வேலை செய்றீங்க, பிரயாசப்பட்டு நீங்க கிருஷி செய்யறீங்க, நிலவரங்கள் அதுக்கு வசனம் இருக்கு, வாசிங்க, ரெண்டு வசனத்தை படிங்க. எரேமியா 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எரேமியா 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கோதுமை விதைத்தார்கள், முள்ளுகளை அறுப்பார்கள், பிரயாசப்படுவார்கள், பிரயோஜனம் அடையார்கள். பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அப்போ கர்த்தருடைய உக்கிர கோபத்தினால் உங்களுக்கு வரும் பலனை குறித்து, வெட்கப்படுங்கள். ஏன் அப்படி எழுதி இருக்குது? என்ன கோதுமை என்ன செய்வாங்களா? விதைப்பாங்களா? கிடைக்கிறது என்ன கிடைக்குமா? முள்ளுகளை அறுப்பார்கள். இதுவா பிரயாசத்தின் பலன்? ஏன் அப்படி வந்தது? எதற்காக, யாருக்காக, எப்படி பிரயாசப்படுகிறேன் தெரியல. ஆகவே நமக்கு பயம் இல்லை, நடுக்கம் இல்லை, இஷ்டம் போல வாழ்வது. கோதுமையை விதைத்தால் முள்ளு வருகிறது. நன்மை வரும் என்று நினைச்சு நம்ம செய்தாங்க, என்ன வரும்? தீமை, முள்ளு, வேதனை வரும். அதுக்கு காரணம் என்ன? செய்கிற காரியத்தை பயத்தோடு நடுக்கத்தோடு என் ரட்சிப்பு நிறைவேற செய்கிற எண்ணத்தோடு செய்யாதனால. அப்புறம் எழுதியிருக்கிறதுல பிரயாசப்படுவார்கள், அதுல எந்த பிரயோஜனம்? கஷ்டப்பட்டு 24 மணி நேரம். ஏன்? யாருக்காக பிரயாசப்படுறோம் தெரிய மாட்டேன். பிரசங்களை வாசம் இல்லை, ஒண்டியா இருக்கான். என்ன வேண்டாம், அண்ணனைக்கு சாப்பாடு கிடைச்சா போதும், சரி கொஞ்சம் சம்பாதிச்சு வைக்கணும், வேண்டாம்னு சொல்லல, எல்லாமே எனக்கு வச்சிருக்காரு. ஆனால் பலன் இல்லை, எல்லாம் மாயை. பிரயாசப்படுவார்கள், ஒரு பிரயோஜனம் இல்லை. காரணம் என்ன? ஆனால் தீமோத்தேயுல பவுல் எழுதுகிறார், அந்த 2ஆம் அதிகாரத்தில் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, பிரயாசப்படுகிறவனுக்குரிய பலனை அவன் என்ன செய்யணும்? அவன் முந்தி பங்கு அடையணும். அதான் வேதம், அதான் கர்த்தருடைய திட்டம். நீ பிரயாசப்பட்டால் அந்த பங்கை உனக்கு முந்தி தேவன் கொடுக்கணும், நீ பெற்றுக்கொள்ளணும். ஆனா இங்க இல்லையே. காரணம் என்ன? ஏன், எதற்காக, யாருக்காக பிரயாசப்பட தெரியல. நீ நித்திய ஜீவனுக்கு என்று அல்லது ரட்சிப்பு நிறைவேற வேண்டும் என்று அதற்கென்று பிரயாசப்படுவாயானால் எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும், எல்லாம் பிரயோஜனமா இருக்கும். அங்க கோதுமை வச்சா முள்ளு வராது, சமாதானம் தான் இருக்கு எல்லா இடத்துலையும். இது எண்ணம் இல்லாமல் இந்த பூமிக்குரிய காரியங்களுக்காக, தகாத விதமாக காரியங்களுக்காக, தகாத விதமான செயல்களுக்காக, வெறும் மாம்சத்தினுடைய காரியங்களுக்காக, ரட்சிப்பை குறித்த கவலையற்றவர்களாக 24 மணி நேரமே பிரயாசப்பட்டாலும் அது எல்லாம் மாய, பிரயோஜனம் இருக்கு. ஆனா வேதம் சொல்லுகிறது, நீ பிரயாசப்பட்டாலும் உனக்கு பலன் உண்டு. எப்படி பிரயாசப்படணும்? பயத்தோடு நடுக்கத்தோடு. என்ன பயம்? தேவ வசனம் எல்லாத்துக்கும் இருக்கு. விதைக்கிறதுக்கும் வசனம் இருக்கு, அறுக்கிறதுக்கும் வசனம் இருக்கிறது, தொழில் செய்வதற்கு வசனம் இருக்கிறது, பிசினஸ் பண்ணுவதற்கு வசனம் இருக்கிறது, குடும்பம் நடத்துறதுக்கு வசனம் இருக்கிறது, உத்தியோகத்துக்கு ஆளுகை செய்வதற்கு வசனம் இருக்கிறது, எல்லாத்துக்கும் வசனம் இருக்கிறது. அதற்கு பயந்து நடுங்கி நான் இதை செய்வேனால் என் பிரயாசத்தின் பலனை நான் அனுபவிப்பேன். முந்தி பங்கடைவார். அம்மையானவர்களே, இந்த காலத்தில் நானும் நீங்கள் அங்கங்கே இருக்கோம். ஊழியர்களிலே நீங்கள் நினைக்க வேண்டாம், நீங்கள் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பயத்தோடும் நடுக்கத்தோடும் உடைய காரியங்கள் எல்லாமே நான் செய்கிற எல்லாமே என் ரட்சிப்பு நிறைவேறுவதற்காக செய்கிறேன். அதை தேவனுக்கு முன்பதாக பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் கர்த்தருடைய கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து பயந்து நடுங்கி நான் எல்லா காரியத்தையும் செய்ய எனக்கு உதவி செய்யும். இதன் நோக்கம் ஏன் இவ்வளவு கற்பனைகளுக்கு கீழ்ப்படியணும்,
ஏன் கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கணும்? ஏன் நான் சுத்தமா ஜீவிக்கணும்? ஏன் நான் பரிசுத்தமா இருக்கணும்? ஏன் நான் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடக்கணும்? எல்லாம் என்னுடைய ரட்சிப்பு, எனக்கு நான் பெற்றிருக்க அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பு பாதுகாக்கப்பட்டு அது நித்திய மகிமையோடு நான் பெற்றுக்கொள்ளத்தான் இதெல்லாம் பண்ணுகிறேன். இந்த எண்ணத்தோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து இந்த பூமியில் சரீர பிரகாரமான காரியங்களாக இருந்தாலும் ஆவிக்குரிய பிரகாரமான காரியங்களாக இருந்தாலும் அது ஆராதனையோ ஊழியமோ அல்ல எந்த காரியத்தை நீங்கள் செய்தாலும் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்காகத்தான் நான் இதை செய்கிறேன் என்று எண்ணம் இருக்குமானால் நீங்கள் செய்கிறத உத்தமத்தோடு உண்மையோடு செய்வீங்க, பயத்தோடு நடுக்கத்தோடு செய்வீங்க. எல்லாத்திலும் பயம் இருக்கணும். ஒருத்தர் பேசுகிறோம், பயம் இருக்கணும். தவறான வார்த்தை வரக்கூடாது. மற்றவர்கள் புண்படியாக பேசக்கூடாது. நீதிமான்களை குற்றவாளிகளை ஆக்கக்கூடாது. குற்றவாளியை நீதிமான்கள் சொல்லக்கூடாது. எல்லாம் தேவனுக்காக வரப்போகிறது. எல்லாம் வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானம். என் கண்மலை மீட்பமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகள் என் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக என்று சங்கீதக்காரன் எழுதி வைத்தார். எதுக்கு? ஏன் இவ்வளவு சுத்தமா இருக்கணும்? என் ரட்சிப்பு நிறைவேறணும். முழங்கால் படிக்கணும். எங்கள் அருமை ரட்சகராகிய இயேசுவே, பாவிகளாயிருக்க இருந்த எங்களுக்கு பாவத்தினால் வரும் அழிவிலிருந்து நாங்கள் காக்கப்படும்படியாய் நித்திய நரக வேதனைக்குள் போகக்கூடாது என்பதற்காக நீர் எங்களுக்காக விலை கரையும் செலுத்தி அந்த நித்திய ரட்சிப்பை இலவசமாக எங்களுக்கு தந்திருக்கு. இதனுடைய விலை அறியாமல் மதிப்பறியாமல் வாழ்கின்ற எத்தனையோ ரட்சிக்கப்பட்ட ஜனம் உண்டு அப்பா. சிந்தனை இல்லாமல் இருக்கிற ஜனம் உண்டு. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட ஜனமும் தாங்கள் பெற்றிருக்கிற ரட்சிப்பின் மதிப்பை அறிந்து அதை நிறைவேற்றிக் கொள்ள, அதை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ள, அதற்காக பயத்தோடும் நடுக்கத்தோடும் பிரயாசப்பட்டு இந்த பூமியில ஜீவிக்க, அதற்காக பிரயாசங்களை எடுக்க, காரியங்களை செய்ய உதவி செய்கின்ற எல்லாம் சரீர பிரகாரமாகும் ஆவிக்குறி பிரகாரமாகும் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உத்தமமாய் செய்ய, பயத்தோடு நடுக்கத்தோடு செய்ய ஒவ்வொருவருக்கும் கற்றுத்தான். எனக்கும் எங்களுக்கும் கற்றுத்தான். நாங்கள் சபையாக இந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்ள உதவி செய்யுங்க. எல்லாரும் பயத்தோடு நடுக்கத்தோடும் தேவனுக்கு முன்பதாக உடைய வசனத்துக்கு நடுங்கி, உடைய கற்பனைகளுக்கு நடுங்கி எல்லா காரியத்தையும் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். அதுவே எங்கள் ரட்சிப்பை நிறைவேற பண்ணும் என்று நாங்கள் அறிந்து மட்டும் உதவி செய்தாலும் உடைய ராஜ்யத்தில் அடியாக நினைவு கூர்மையாக சீக்கிரமாக நாங்கள் சபை கூடி ஆராதிக்க உதவி செய்தாலும், ஆகிலும் நாங்கள் தூரத்தில் இருந்தாலும் சமீபத்தில் இருந்தாலும் எங்கள் ரட்சிப்பு நிறைவேறுவதற்கென்று ஒவ்வொருவரும் தனித்தனியாக குடும்பமாக பிரயாசம் எடுக்கட்டும். பிதாவே, உடைய வருகை சமீபம் என்று அறிகிறோம். வாசல் அருகேன் என்று எங்களை காண்கிற தேவன், சீக்கிரமாய் வர நாங்கள் அழைக்கிறோம். ஆகிலும் ஆண்டவரே, ஒரு நாளை குறித்திருப்பேன். அந்த நாளுக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்க உதவி செய்தாலும் கலந்து கொண்ட எல்லா பிள்ளைகளையும் அவர்களை நாங்கள் முகமுகமாய் பார்க்காவிட்டாலும் பிதாவை அங்கங்கே இருந்து ஆராதித்துக் கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அடியார்களையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கும் வகைக்கு ஆயத்தமாக இருக்க கிருபை செய்யுங்க. பிதாவை இந்த கர்த்தருடைய நாளிலே பிதாவே நீதியின் கிரீடமாகிய இந்த ரட்சிப்பின் கிரீடத்தை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தாலும் தேவ கிருபை சமாதானம் எல்லாருக்கும் உண்டாகட்டும். ஒரு தீய கிரியைகளும் இந்த கொள்ளை நோய் காலத்திலே கொள்ளை நோய்களோ ஒன்றும் உடைய பிள்ளைகளை சேதப்படுத்தாது படி கர்த்தர் உடைய வல்லமையுள்ள இரத்தத்துக்குள்ளே மறைத்து வைத்து பாதுகாத்துக் கொள்ளும். பிதாவை உமக்கு ஸ்தோத்திரம். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைக்கப்படுவாய் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே நிலைமுடைய ஜனத்தை இரவும் பகலும் பத்திரமாய் காத்துக்கொள்ளுங்க. இந்த உலகத்தில் நடமாடும் இந்த கொள்ளை நோய் கர்த்தர் குறித்த நாளிலே மாற்றி எல்லா சபையும் கர்த்தர் சொன்னபடி சபையின் மனுஷராயிருந்து பண்டிகை ஆசிரிப்பு இல்லாமையாலே சஞ்சலப்படுகிற உங்களை கூட்டி சேர்ப்பேன் என்று சொன்னீர் செப்பனையாம் 3:18. அது நிறைவேற நாங்கள் காத்திருக்கோம். துணியோடு ஜபத்தோடு பயத்தோடு நடுக்கத்தோடு அது நிறைவேற நாங்கள் காத்திருக்கோம். கர்த்தரே அதுக்கு வழிவாசலை திறந்தாலும் நீர் நான் நடத்த வேண்டும் என்று ஜபிக்கவும் தொடர்ந்து வழி நடத்தும். சித்தமனால் மறுபடி நாங்கள் ஓய்வு நாளை கண்டு உண்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். தேவ கருத்தில் ஆவியா ஆத்மா சரீரம் எல்லாத்தையும் ஒப்புக் கொடுக்கும். குடும்பத்தில் சிறியோரையும் பெரியோரையும் எல்லாரும் ரத்தத்துக்குள் மறைத்துக் கொள்ளும்.
பாதுகாத்துக்கொள்ளும். சகல நன்மையினால் நிரப்பியர்களும் அந்தந்த படி அமைக்கை குலிக்கு சரிந்து விடும்படி அளந்து கொடுத்து ஆசீர்வதியும். சுகம்பல் ஆரோக்கியத்தை கொடுத்தவர்களும் எல்லா குடும்பத்திலும் ரட்சிப்பின் சந்தோஷம் இருதயத்தில் பொங்கி வழியாட்டி நல்ல விசேஷமாகி இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எல்லா இருதயங்களிலும் பொங்கி வழிந்து கர்த்தரை பாடி துதிக்கிற அனுபவத்தை கொடுத்தாலும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கவும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அன்பின் ஐக்கியம், ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் கூட சகல பரிசுத்தவான்களோடும் கூட இன்றும் என்று சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.